உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வினாக்கள் போடுங்க. ஒன்று, வெண்மூலம் என்றால் என்ன? இரண்டாவது, வெண்மூலங்களுக்கு உதாரணம் தருது. அடுத்தது, மென்மூலம் என்றால் என்ன? மென்மூலங்களுக்கு உதாரணம் தருது. ரைட். இப்ப கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், மூலம் என்றால் என்ன என்பதை அது நீர்க்கரைசலில் நடந்து கொள்ளும் விதத்தை கொண்டு விளக்குது. இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு தந்திருக்கு என்பது ஒரு மூல சேர்வையாகும். அப்ப என்ன செய்வீங்க? ரைட். அப்ப முதலாவது விஷயம் சொல்ல வேணும், நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸை விடுவிப்பதால் அது வெண்மூலம். அவ்வளவுதாங்க அது. இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸை விடுவிப்பதால் அது வெண்மூலம். சொல்ற விளங்கிட்டுதா? ரைட். இப்ப மூலம் என்றால் என்னண்டா என்ன சொல்லுவீங்க? நீர்க்கரைசலில் OH மைனஸை விடுவிக்கிறது மூலம். ரெண்டாவது பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு ஏன் வெண்மூலம்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸை விடுவிக்கிறபடியால் அது வெண்மூலம். அவ்வளவுதாங்க அது. ரைட். மதுசன் சொல்லுங்க ரெண்டுக்கும் விளக்கத்தை. தரம் 11. ஓம் சார். மூலமண்டா வெண்மூலமண்டா நீர்க்கரைசல் நிலை முற்றாக அயனாக்கம் அடைந்து காரங்களை கொடுக்கும்போது வெண்மூலம். ரைட். அங்கே சொல்லுங்க. மூலமண்டா மென்மூலமண்டா நீர்க்கரைசல் நிலையில் பகுதியளவில் அயனாக்கம் அடைந்து பகுதிகள் அயனாக்கம் அடையும் மூலம் மென்மூலம்.